இருக்காரா? சூப்பர் சூப்பர். ஜாலியா இருக்கும். சூப்பரா சாப்பிடலாம் செஞ்சு. சரி சரி, சீக்கிரமா கூப்பிடுங்க. ஆமா ஆமா, டீனாக்காவை செய்ய சொல்லலாம். டீனாக்கா செய்வாங்க. என்ன செய்ய சொல்லலாம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து கேசரி செய்யலாமா? கேசரி தான் டேஸ்டா இருக்கும். கீர்த்தி, எனக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும். சூப்பர், நானே கூப்பிடுறேன் டீனாக்காவை. டீனாக்கா, டீனாக்கா இங்க வாங்க. சூர்யா, என்னாச்சு என்னாச்சு? என்ன நீ இப்படி கூப்பிட்டுட்டு இருந்த? நீ எங்க விழுந்துட்டேன்னு பார்த்தா நின்னுட்டு இருக்க. ஏன் நீ இவ்ளோ அவசரமா கூப்பிட்ட? டீனாக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து கேசரி செய்யலாம். உங்களுக்கு கேசரி செய்ய தெரியுமா? ஓ சாரி கண்மணி, எனக்கு கேசரி செய்ய தெரியாது. நீங்க வேணா செய்யுங்க, நான் வேணா உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு முக்கியமா மீட்டிங் இருக்கு. நீங்க ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க. என்னப்பா டீனாக்கா இப்படி சொல்லிட்டாங்க? கண்மணி, நீ கவலைப்படாத, எனக்கு கேசரி செய்ய தெரியும். நம்மளே செய்யலாம். கண்மணி, எனக்கு தெரியல. அவதான் என்ன திராட்சை எடுத்துட்டு போ, நான் அம்மா கிட்ட நெய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா. இன்னும் ஆளை காணோம். எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சரி சரி, நானும் நெய் எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நெய் எடுத்துட்டு வர லேட் ஆச்சு. எங்க அம்மாட்ட கேட்டு எடுத்து வந்தேன்னா அதான் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, இங்க வைக்கிறேன். டீனாக்கா வந்துட்டாங்களா? டீனாக்காக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கேசரி செஞ்சு தருவோம். அந்த அக்கா அசந்து போயிடுவாங்க. பசங்களா, அவங்க எல்லாருக்கும் வந்து செய்ய தெரியுமா? எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. சரி சரி, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சு விளையாடினதே இல்லை. சரி சரி, ஏன் வெயிட் பண்றீங்க? சீக்கிரமா ஆரம்பிங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. விளையாடுவீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா ஆமா டீனாக்கா, நாங்க எப்பவுமே இப்படி தான் விளையாடுவோம். சரி சரி, இருங்க, நெய் காஞ்சிருச்சு. முதல்ல நான் திராட்சைலாம் போட்டுக்கிறேன். முந்திரியும் போட்டுக்கலாம். நாங்க இன்னைக்கு திராட்சை மட்டும் தான் போட போறோம். திராட்சைங்க பாத்தீங்களா? பொரிய ஆரம்பிக்குது. கண்மணி, நெய்யில வறுத்த திராட்சை செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படியே 2 எனக்கும் கொடு, நான் 2 வாயில போட்டு பாக்குறேன். செம்ம டேஸ்டா இருக்கும். எங்க அம்மா எல்லாம் பொரிக்கும் போதே எனக்கு தருவாங்க. 2 என்கிட்ட கொடு, என்ன சரியா? சூர்யா, தீனி பண்டாரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கேசரி தான செய்யறோம். உன்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் எப்படி கேசரியில போடுறது? அதெல்லாம் தர மாட்டேன். இத எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சுக்கணும். நீ எடுத்து சாப்பிட்ட அதுக்கு அப்புறம் எந்த விளையாட்டுக்குமே நாங்க சேர்த்துக்க மாட்டோம். கீர்த்தி, அவரை எடுத்து சாப்பிட வேணா சொல்லு. கண்மணி, அவன் அதெல்லாம் சாப்பிட மாட்டான். சரி சரி, நீ எல்லாத்தையும் எடுத்துட்டியா? இப்ப வந்து நான் ரவையை வந்து நெய்யில போட்டு வறுத்துக்கிறேன். அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். கேசரி வந்து டேஸ்டா இருக்கும். நான் பார்த்திருக்கேன், எங்க அம்மா செய்யும் போது இப்படிதான் நெய்யில வந்து ரவையை வறுத்துப்பாங்க. வறுத்துட்டு அதுக்கு அப்புறமா செய்வாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா? சரி சரி, நான் வறுக்கிறேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்பதான் நல்லா நெய்யில வறுக்க முடியும். எங்க பாட்டி கூட இப்படிதான் செய்வாங்களே. எல்லாரும் இப்ப இப்படிதான் செய்வாங்களா? இன்னைக்கு பாரு, நம்ம கேசரி பார்த்து எல்லாரும் அசந்து போறாங்க. ஆமா கண்மணி, செம்ம டேஸ்டா இருக்கும். சரி சரி, ரவை எல்லாம் வறுத்தாச்சு. இப்ப தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம். என்னப்பா கேசரி செய்வீங்கன்னு பார்த்தா ரவையெல்லாம் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வைக்கிறீங்க. அப்புறம் எப்படி அது கேசரி ஆகும்? ரவை போட்டாதானே கேசரி. ஏன் இப்ப தட்டுல எடுத்து வைக்கிறீங்க? இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல ரவை, அது போட்டு நல்லா
கண்மணி, உன்னாலலாம் ரொம்ப நேரம் கிண்ட முடியாது. குடு கரண்டிய, நான் கிண்டுறேன். நான் கிண்ணன்னு வச்சுக்கோ, கேசரி அப்படியே மணல் மணலா இருக்கும். செம டேஸ்டா இருக்கும். என்னாலதான் இந்த கேசரியே இப்படி டேஸ்ட் ஆக போகுது. நான் தான் இவ்வளோ நேரம் கிண்டுனேன். டேய் ஓவரா பேசாத. இப்ப சக்கரை போடணும். என்ன போடணும்னு தெரியாம நீ கிண்டிட்டு கிடக்குற. நீலாம் சொல்றியா இப்ப சக்கரை போடணும்? சக்கரை போடாம நீ கேசரி சாப்பிடுவியா? நீ கேசரியில உப்பு போடுவாங்கன்னு தானே நினைச்சிட்டு இருக்க? நீ கேசரி செஞ்சா அது கேசரி மாதிரி இருக்காது. உப்பு கேசரி மாதிரி இருக்கும். சக்கரை போடணும்ன்றதே தெரியாம நீ கிண்டிட்டு கிடக்குற. இதுல என்ன வேற குறை சொல்றா? ஏய் கண்மணி, அங்க பாரு, நல்ல சுகர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த திராட்சை எல்லாம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு திராட்சை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அதை நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம கேசரி செஞ்சிட்டோம். இப்ப இது நல்லா சுகர் மெல்ட் ஆகி நல்லா கட்டியா ஆகணும். ஏன், நான் நெய் ஊத்த போறேன். அப்பதான் நல்லா நெய் வாசனையா இருக்கும். நீங்க கஞ்ச பிஷ்னாரு மாதிரி ஊத்துறீங்க. நான் ஊத்துறேன் பாருங்க. இப்ப பாருங்க எப்படி கேசரி டேஸ்டா இருக்குன்னு. டேய் சூர்யா, ரொம்ப நெய் ஊத்துனா அப்புறம் சாப்பிடவே முடியாதுடா. தகட்டிட்டே இருக்கும். கொஞ்சமா தான் நெய் ஊத்தணுமே, இதுக்கப்புறம் ஊத்தாத. வாவ், இந்த கலரே ரொம்ப பிரிட்டியா இருக்கு. இது பார்க்கும்போது எனக்கு சாப்பிடணும்னு தோணுது. இது எப்போ இன்னும் ரெடி ஆகும்? இது பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுது. ரொம்ப சூப்பரா இருக்கு. டீனாக்கா, அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. சுகர் எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம சாப்பிடலாம். ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இருங்க, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஓ அப்படியே கண்மணி, சரி சரி. இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணீங்களே, டெக்கரேஷன் மட்டும் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற எதனா ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக நம்ம ஜீ அப்ளை பண்ணிடணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த பாக்ஸில் ஒட்டாமல் அப்படியே கேக் மாதிரியே வரும். இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா கேசரி, அதை இதுக்குள்ளே போட்டு நல்லா டேப் பண்ணும். இந்த மாதிரி நல்லா ஈக்குவல் போர்ஷனாக நல்லா தட்டினோம் அப்படின்னா நம்ம இந்த கப்பை நம்ம அந்த தட்டில் வச்சு இழுக்கும்போது நமக்கு அப்படியே கேக் மாதிரியே கிடைக்கும். அப்போ பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? இதை நம்ம டெக்கரேஷன் பண்ணணும். ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது எப்போவுமே அழகாக பண்ணணும். இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி அழகாக தட்டிட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக கேக் மாதிரியே இருக்கும். பார்க்கவும் பிரிட்டியாக இருக்கும், சாப்பிடணும்னு தோணும். இங்கே பார்த்தீங்களா, அழகாக கேக் மாதிரி வந்துருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு இங்கே ஒரு கிரேப்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம நடு சென்டரில் வச்சிடலாம். இப்போ பாருங்க. வாவ் அக்கா, செம சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. என்னங்க, நான் கட் பண்ணிட்டேன். நீங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே கண்மணி, வாவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கேசரி சாப்பிட்டதே இல்லை. எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நான்லாம் சின்ன வயசில் விளையாடினதே இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்பப்போ இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது கண்மணி.